இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 57 பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி லாங் டியூப் பீடு வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் ஆனால் கிராண்டான டிசைன் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி லாங் டியூப் பீடு வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பால் பீடு வச்சு ஒரு பெரிய பால் பீடே வச்சு நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ இங்கே இந்த 3 பாருங்கள், இந்த 3 பால் பீடு வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இந்த சைடு 4 சைடு இல்லைன்னா 5 சைடு உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மேக்கிங் மாதிரி பண்ண போகிறோம். வந்து சேம் கலரில் இருக்கணும், ப்ளஸ் சேம் சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி மட்டும் லாங் டியூப் பீடு இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டிசைன் போட்ட உடனே நீங்கள் வந்து இந்த இது கம்ப்ளீட் பண்ணோடனே நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கணும். அதை மட்டும் நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு அதை மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள். ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது லூஸ் ஆயிரும், நீங்கள் போட்டதே வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து அந்த டிசைன் வர மாதிரி கரெக்டாக போடுங்க. உங்களுக்கு 5 பெட்டல்ஸ் வேணும்னா 5 இது போடுற மாதிரி போடுங்க. இல்லை 6 வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ரவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 or 7 பெட்டல்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. நீங்கள் கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், இது ஒரு ஃப்ளவர் டைப்லேயும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து நான் இது வந்து ஃப்ளவர் டைப்பில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு ஃப்ளவர் டைப்பில் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இந்த ரவுண்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேங்க்யூ.